யூதர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மெசாயா யார்? தங்களுடைய மூன்றாவது புனித கோயிலை கட்டியதற்கு பிறகு அவர் நிச்சயம் வருவார், வந்து அந்த கோயிலை திறந்து வைப்பார் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மெசாயா யார்? இதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள், குறிப்பாக சியோனிசவாதிகள், தங்களுடைய இறுதி தூதர் மெசாயாவை வரவழைக்க கடும் முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த மெசாயா? அவர்கள் எதற்காக மெசாயாவை வரவழைக்க துடிக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். எமக்கு தெரியும், யூதர்கள், குறிப்பாக இந்த சியோனிசவாதிகள் தற்பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய பூமி அவர்களுடைய புனித கோயில்கள் இருந்த இடம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய மதர்லேண்ட், ஹோம்லேண்ட் என்று அவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதனால் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முழுமையாக தகர்த்தெறிந்துவிட்டு அவர்களுடைய மூன்றாவது புனித கோயிலை கட்டுவதற்கு பல முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 2000 வருடங்களாக இந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் அது செயலிலே வரவில்லை. முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் பல காரணங்களின் காரணமாக இந்த விடயம் தடைப்பட்டு கொண்டே செல்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், 1967 வருடத்துக்கு பிறகு ஜெருசலம், குறிப்பாக மஸ்ஜிதுல் அக்ஸா முழுமையாக யூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்த போதிலும் அவர்களால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முழுமையாக உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து விட்டு அந்த கோயிலை கட்ட முடியாமல் போய்விட்டது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், லேசாக அந்த கோயிலை அவர்களுடைய சம்பிரதாயம் படி கட்டிவிட முடியாது. அதை கட்டுவதாக இருந்தால் முக்கியமான 3 அம்சங்கள் தேவைப்படுகின்றன. அந்த 3 அம்சங்கள் என்ன? அவர்கள் அந்த சடங்கை எப்படி நிறைவேற்ற துடிக்கிறார்கள் என்பதை பற்றி இதற்கு முன்னால் ரெட் ஹைஃபர், யூதர்களுடைய சிவப்பு கிடாரி சடங்கு எதற்காக நடாத்தப்பட போகிறது என்பதை பற்றி பேசியிருந்தேன். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேல ஐ பட்டன் எண்ட் ஸ்கிரீனில் கொடுக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த அவர்களுடைய மூன்றாவது புனித கோயிலை கட்டுவதாக இருந்தால் அவர்கள் இந்த சிவப்பு கிடாரி என்று சொல்லக்கூடிய சடங்கை நிறைவேற்றி ஆக வேண்டும். இந்த சடங்கை நிறைவேற்றுவதற்கு 3 அம்சங்கள் தேவைப்படுகின்றன. முதலாவது ப்ராஃபட் ஹாரூன். நாங்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்று நம்பக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரராகிய இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளியில் வரக்கூடிய தூய 9 மதகுருமாக்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த விடயம் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. 9 அந்த மத குருமார்களை அவர்கள் பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள். இரண்டாவது அம்சம் ரெட் ஹைஃபர், சிவப்பு கிடாரிகள். இந்த சிவப்பு கிடாரிகள் இவர்களுக்கு 2000 வருடங்களுக்கு முன்னால் இந்த சிவப்பு கிடாரிகள் உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றன. அதற்கு பிறகு இந்த இனம் படிப்படியாக அழிய ஆரம்பித்ததின் காரணமாக இவர்களுக்கு இந்த சிவப்பு கிடாரிகள் கிடைக்கவில்லை. இதனால தான் 1967 ஜெருசலம் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளால் வந்தாலும் இவர்களால் இந்த சிவப்பு மாடுகளை பெற்றுக்கொள்ள முடியாமலாகிவிட்டது. இதனால் தான் அந்த சந்தர்ப்பத்திலே இவர்களுக்கு இந்த சடங்கை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. மூன்றாவது காரணம், இந்த சிவப்பு கிடாரிகளை பலியிடுவதற்கான ஒரு இடம், மவுண்ட் ஆஃப் ஒலிவ் என்ற இடத்தை தற்பொழுது இவர்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். நான் அந்த பதிவிலே இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த 3 அம்சங்கள் தேவைப்படுகின்றன அவர்களுடைய மூன்றாவது புனித கோயிலை உயிர்ப்பிப்பதற்காக. இவர்கள் இந்த 3 விடயத்தை செய்துவிட்டால் அவர்கள் அடுத்து
செய்ய வேண்டிய வேலை மஸ்ஜிதுல் அக்ஸாவை முழுமையாக உடைத்தெறிய வேண்டும். அதற்கு பிறகு தகர்த்ததற்கு பிறகு அவர்கள் அந்த மூன்றாவது புனித கோயிலை அந்த இடத்திலே கட்டுவார்கள். கட்டியதற்கு பிறகு அதை திறந்து வைப்பதற்காக அவர்களுடைய இறை தூதர் என்று நம்பக்கூடிய மெசாயா வருவார் என்று இவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களை, இந்த மெசாயா யார் என்று பார்த்தால் வேறு யாரும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் பைபிளிலே நம்பக்கூடிய அந்தி கிறிஸ்து, முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய தெஜ்ஜாலை தான் இவர்கள் மெசாயா என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் தெஜ்ஜாலை வழிபடுகிறார்கள். தெஜ்ஜால் தான் நம்முடைய இறுதி தூதர், அவர் வந்து எமக்கு உதவி செய்வார், நம்முடைய எல்லா விடயங்களையும் அவர் பொறுப்பெடுப்பார் என்று யூதர்கள் 2000 வருடங்களாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தெஜ்ஜாலை வரவழைப்பதற்காகத்தான் இந்த சிவப்பு கிடாரி சடங்கை நடத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தற்பொழுது இந்த 3 அம்சங்களும் அவர்களுடைய கைவசம் இருந்தும் செய்ய முடியாமல் இருப்பதற்கு முதலாவது காரணம் திட்டமிட்ட இறைவனின் ஏற்பாடு. இரண்டாவது காரணம் மத்திய கிழக்கு போர் காரணமாக இன்று திடீர் தாக்குதல்கள் இஸ்ரேலின் மீதும் விழுகிறது. மத்திய கிழக்கிலே பெரும் பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு இதை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யத்பஉ தஜ்ஜால மின் யஹூதி அஸ்ஃபஹான் 70000 அலைஹிமுத் தயாலிஸா. நபி அவங்க சொன்னாங்க, அஸ்ஃபஹான் என்ற ஊரை சேர்ந்த 70000 யூதர்கள் தெஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். அவர்களின் மீது தயாலிசா என்ற வகை ஆடை இருக்கும் என்று கூறினார்கள். கண்ணியமானவர்களே, தெஜ்ஜாலை முழுக்க முழுக்க பின்பற்றுவது இந்த யூதர்கள் தான். தற்பொழுது எங்களுடைய மெசாயாவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று யூதர்கள் சொல்வதும் ஒன்று தான். இதை பற்றி 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்துவிட்டார்கள். தெஜ்ஜாலை முழுக்க முழுக்க பின்பற்றுவது இந்த யூதர்கள் என்பதாக. இதே போலத்தான் இன்று இந்த தெஜ்ஜாலை இவர்கள் வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சடங்கை நடத்த தடுமாறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அஸ்ஃபஹான் என்ற ஊர் எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் இந்த ஊரை சேர்ந்த 70000 பேர் தான் தெஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். இந்த அஸ்ஃபஹான் என்பது ஈரானுடைய சென்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊர். ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரான். தெஹ்ரானில் இருந்து தெற்கு பக்கமாக 340 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஊர் தான் இந்த அஸ்ஃபஹான். ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று இஸ்ரேலுக்கு பரம விரோதியாக எதிரியாக இருப்பது ஈரான் தான். ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பல முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க இந்த ஈரானை சேர்ந்த 70000 யூதர்கள் எப்படி தெஜ்ஜாலை பின்பற்ற முடியும் என்ற ஒரு கேள்வி எமக்கு எழலாம். கண்ணியமானவர்களே, 10 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு ரிசர்ச், ஒரு ஆராய்ச்சியில் நபி அவங்க சொன்னாங்க, அஸ்ஃபஹானை சேர்ந்த யூதர்கள் தான் பின்பற்றுவார்கள். 2012-13 காலகட்டத்தில் அஸ்ஃபஹான்ல 25,000 35,000 யூதர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 10 வருடங்களுக்கு முன்னாலே அந்த கணக்கு என்று சொன்னால் தற்பொழுது அது பன்மடங்காக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அந்த அஸ்ஃபஹானுடைய பகுதியில் பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையாக மாறுகிறது என்பதை இதன் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். வெளிரங்கத்தில் ஈரான் இஸ்ரேலுடன் போர் தொடுப்பதாக இருந்தாலும் உள்ளால் நடக்கக்கூடிய விடயம் இதுதான். ஈரானை சேர்ந்த 70,000 யூதர்கள் தான் தெஜ்ஜாலை பின்பற்றுவார்கள் என்பது நபி அவர்களுடைய உண்மையான வாக்கு, சஹீஹான ரிவாயத். இது நடந்தே தீரும். கண்ணியமானவர்களே, தற்பொழுது வெளிரங்கத்திலே இப்படி ஒரு நிலைமை இருந்தாலும் காலம் செல்ல செல்ல இந்த நிலைமையும் மாறும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மெசாயா வேறு யாரும் கிடையாது, அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய தெஜ்ஜாலை தான். கண்ணியமானவர்களே, அவர்களில் ஒரு கூட்டம் தெஜ்ஜாலை கடவுளாக ஏற்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தெஜ்ஜாலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெல்கம் டு தெஜ்ஜால் என்பதாக போர்டுகளை, பேனர்களை கட்டி தெஜ்ஜாலை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மையாக கொண்டு செல்கிறது. ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யூத
யூதர்களுடைய சதியை விட்டும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த தஜ்ஜாலுடைய தீங்குகளை விட்டும் எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவாயா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.